Hi everyone, welcome back to Navina's Style Tips. இன்றைக்கி நீங்கள் என்ன சேனலில் ஒரு vlog பார்க்குறீங்க அகெயின் ஆஃப்டர் சச் அ லாங் டைம். இவ்வளோ நாளாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலேன்னு சேனல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் அனுப்பியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் குயிக்காக ஒரு அப்டேட். நீங்கள் கேட்ட மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிடும். இப்போ ரீசெண்டாக என்னை இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கேக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். அது ஒரு சைடு. அதுக்கப்புறம் என்னை டொட்லர் போய் ஜஸ்ட் அவர் ப்ரீ நர்சரி வந்து போக தொடங்கிட்டு ஒரு பிஸி பீரியடு போகிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் 2026 இந்த ஜனவரியில் எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னா அண்ட் வந்து இப்போ ப்ரீ நர்சரி போகிறபடியால் அந்த டைம் வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ வந்து இன்ஷால்லா வீடியோஸ் வந்து போட்டு நினச்சிருக்கிற திருப்பியும். அதுதான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன். ஸோ இப்போ எங்களை விலாகுக்குள்ளே போகும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியாடா? லெட்ஸ் பிகின். இன்றைக்கி இந்த vlog நான் ஷூட் பண்ண டே அப்படின்னா ரயான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போன நாள். அதே நாள் எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்த கொடுக்குறதுக்கு ஒரு 1 kg கேக் தான் இன்றைக்கி கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக்கை வந்து ஏர்லி மார்னிங்கே பேக் பண்ணி வச்சுட்டு பிள்ளைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்தால் நான் அந்த டைம் கேப்பில் கேக்கு வேலையை முடிச்சேன்னா எல்லாருமே கொஞ்சம் பயந்து கொண்டு இருப்போம். டீச்சர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் அழுதுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இப்போ பிள்ளைகள்லாம் மாஷாலாண்டு ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்து எக்ஸைட்டடாக ரெடியாகி போகிறாங்க. ரயானும் மாஷாலாண்டு ஸோ ஹாப்பியாக ஸ்கூலுக்கு ரெடியாகி போனால் அதே மாதிரி ஹாப்பியாக நின்று எனக்கு பாய்லாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் போயிட்டு கலெக்ட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு என்ன சொல்கிற அழுது அந்த மாதிரி ஒரு சீனும் இல்லை. அண்ட் அவர் மட்டும் இல்லை, இந்த வருஷம் நர்சரியில் சேர்ந்த எல்லா பிள்ளைகளுமே அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு டீச்சர் சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் வர பிள்ளைகள் வந்து ஸ்கூலண்டாக ஒரு பயம் அப்படின்றத தாண்டி அதுவும் ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் தான் அப்படின்றது வந்து ஐ திங்க் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு சூழல் வந்து ஸ்கூலை பயம் காட்டாமல் இப்போ வளர்க்குறாங்க போல். ஸோ அதனால தான் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகள் இப்போ அவ்வளோ அழுது கொண்டு அதுக்கு பயந்து கொண்டு போகாமல் ஹாப்பியாக வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்லேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ ரயானை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த அந்த டைமில் நான் கேக்குக்கு வந்து ஐசிங் எல்லாம் பண்ணி ஃபுல்லாக கேக்கை வந்து ரெடி பண்ணி மார்னிங்கை வச்சுட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் தான் இந்த கேக் கொடுக்கணும். பட் பிள்ளை எடுத்துகிட்டு வந்தது அப்புறம் எனக்கு எகெயின் இருந்துட்டு இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கேன்லன்னா ஸோ அதனால் நான் காலையிலே கேக்கு வேலையை வந்து முடிச்சிட்டேன். நான் ரயான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி ஏர்லி மார்னிங்லேயே சமையல் வேலையை முடிச்சிட்றேன். ஸோ எனக்கு அந்த ரயான் ஸ்கூல் போகிற அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமாக கிடைக்கிறதால அதில் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேக் வேலையில் வந்தாலும் அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் இப்போ நான் ஒர்க்குகள் வந்து செய்ய தொடங்கினேன் அப்படின்னா அந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங்கே முடிஞ்சளவு சமையலை வந்து முடிச்சிடுறேன்னா. இந்த கேக் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு 1.5 kg செஞ்சுருந்தேன். அதோட போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு கஸ்டமர் வந்து எனக்கு 1 kg மாதிரி
செஞ்சு தரையில் மாதிரி கேட்கும். அவங்களுக்கு வந்து 2 டயர் வைக்காமல் மேலே இருக்கிற அந்த டயருக்கு மட்டும் வச்சு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அண்ட் அவங்க வந்து அந்த கேக்கில் இருக்கிறத விட கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூடியாக கொஞ்சம் கேட்டிருந்தாங்க போட சொல்லி. அதனால் அவங்களுக்கு வந்து பட்டர் க்ரீம் ஐசிங்லேயே ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடியாக போட்டு செஞ்சுருந்தேன் இந்த 1 kg கேக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஏர்லி மார்னிங் எழும்பி எக்ஸைட்டடாக ரெடியாகி போன மாதிரியே ஆஃப்டர்நூன் வந்து அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ அவர் நல்லா வாஷ் பண்ணி பகல் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவரை கொஞ்சம் நேரம் தூக்கமாக்கினா. நான் ஸ்கூலுக்கு போகிற காலம் திரும்பி வீட்டுக்கு வந்து அப்படின்னா மம்மி லஞ்ச் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளாஸஸ் அப்படி இப்படின்னு ரெடியாகி போயிட்டு. ஸோ வீட்டில் உண்மையிலுமே நாங்கள் இல்லாத டைமில் மம்மி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே இல்லை. எனக்கும் வந்து ரயான் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சபடியால் நானும் இந்த 8-9 இயர்ஸ் வந்து ஒர்க் வந்து போய்கொண்டிருந்தேன். நான் அது பிறகு ரயான் வந்து கிடைச்சது பிறகு அவரோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மாதிரி என்ன சொல்கிறது வீட்டு வேலை அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்கூல் அப்படின்னு போத்தடவங்கள அந்த டைமுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்குள்ள உண்மையுமே சொல்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வேலை செய்கிறத விட வீட்டில் வந்து ஃபுல் டைமாக ஹவுஸ் ஒய்ஃபாக மதராக வந்து எல்லா விஷயத்தையுமே பொறுப்பெடுத்து எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணிக்க நிற்கிற எல்லா உமனுமே வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணி வீட்டுக்காக ஹஸ்பண்டுக்காக பிள்ளைகளுக்காக அப்படின்ட்டு அவங்களுக்கான ஒரு நேரத்தை பற்றி யோசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் அங்கனைங்களான அதை வந்து பெருசாக அதை பற்றி சொல்லிட்டு இருக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ளே இருங்க. இன்றைக்கி ராவு சாப்பாட்டுக்கு கோழி கேரட்டெல்லாம் போட்டு நான் பாஸ்டா வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து ரயானோட ஃபேவரட், பெருசாக உரப்பு போடாமல் நான் செய்கிறது. வீட்டில் எங்களுக்கும் இன்றைக்கி அதே சாப்பாடு தான். ஸோ ரயானுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி மெயினாக கொஞ்சம் உரப்பு இல்லாமல் செஞ்சுருந்தேன். நான் இதில் வந்து சீஸ் எல்லாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இன்றைக்கி வீட்டில் சீஸ் இல்லை, ஸோ நான் பால் மட்டும்தான் ஊற்றி செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரயான் வந்து அகெயின் சாப்பாடு சாப்பிட்டு வெளியாக தூங்கிட்டவர். நான் வந்து தூங்கினது அப்புறம் எனக்கு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஆஸ் யூஷுவல் செஞ்சு வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வேலை எதுவும் இல்லாமல் எழுப்பினோடனே எங்களுக்கு லஞ்ச் சமைக்கிறது, அதுக்கப்புறம் ரயானை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற அந்த வேலையில் மட்டும்தான். ஸோ இப்படி தான் இந்த ரூட்டின் இப்போ கொஞ்ச நாளாக போய்கொண்டிருக்கிறேன். ரயானா ஸ்கூலுக்கு மெயினாக ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் அவர் வந்து மதரசாவும் போட்டிருக்கிறார். ஸோ அவர் அதுக்கும் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரப்படியால் அந்த மாதிரி என்ன சொல்கிறது வீட்டில் இருக்கிற நேரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. பட் அவர் வீட்டில் இருக்கிற அந்த நேரம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்காக தான் அந்த டைமை கொடுத்து அந்த குவாலிட்டி டைமை தான் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இதான் நான் என்ன சொல்கிறேன் புதிய ரூட்டீன். இப்போ ரயான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இனிமேல் இன்ஷால்லா உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வர தொடங்கும். அண்ட் நோம்பு வர இருக்கிறபடியால் உங்களுக்கு நிறைய இஃப்தாருக்கு ஏற்ற மாதிரி ரெசிபி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ சேனலில் வர எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சொன்ன மாதிரி இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக்.